வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி வைகாசி மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய மாற்றங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை, செய்யக்கூடாதவை சில விஷயங்கள் இருக்கும். இதனால் பெரிதளவு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லாமல் இருந்தாலும் கஷ்டங்களும் சிறு இழப்புகளும் வராமல் தடுப்பதற்காக சொல்லக்கூடியது தான் சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் வந்துவிட்டாலே மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது. நல்லவர்களாக இருந்தால் கூட இந்த சந்திராஷ்டம நாட்களில் குணம் கெட்டவர்களாக, எடுத்தெறிந்து பேசக்கூடியவர்களாக, குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருப்பது தான் சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது. யாரிடமாவது பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. திடீர் ஊர் பிரயாணம் போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் அதை தவிர்த்து 2.25 நாட்களுக்கு பிறகு செல்லுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 17/5/2025 வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 10:01 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மிதுன ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 19/5/2025 வைகாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 4:06 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 2.25 நாட்கள் சற்று பொறுமை காப்பது மிகவும் நற்பலன்களை தரும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது. ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தாலே அதிகப்படியான அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும், தேவையில்லாத உறவு சிக்கல்களை கொடுக்கும். மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கணும். பெருசாக ஒன்றும் பாதகம் சொல்ல முடியாது. குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் பெரிதளவு பாதிப்பை கொடுத்து விடாது. இதே தசா சரியில்லாதவர்களுக்கு சற்று கடினமான கஷ்டங்களை கொடுக்கும். பொறுமை நிதானத்துடன் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அமைதியும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே மிகவும் நல்லது என்பது குரு மாற்றத்துக்கு பிறகு கிடைக்கும். செவ்வாய் பகவான் 2ஆம் ராசியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் 2இல் இருக்கும்போது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்குது. கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளில் வெற்றியும் தைரியமும், உடல் நலத்தில் இருந்து வந்த பல வகையான பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை கட்டாயமாக செய்வார். சனி பகவானை பொறுத்தவரை தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 10இல் அமர்ந்திருக்கிறார். தொழிலில்
மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் ஏற்பட்டால் கட்டாயமாக முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது பாதகம் சொல்ல முடியாது, நற்பலன்களை செய்யக்கூடிய ஸ்தானம்தான். ராகு கேதுவால் கடந்த 1.5 வருடம் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான கஷ்டங்களும், உடல் நலத்தில் பாதிப்பும், பல வகையான சிக்கல்களிலிருந்து மீண்டு வரலாம். சுக்கிர பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 10ல் உச்சம் பெற்றிருக்கிறார். கடந்த சில மாதங்களாக வக்ர நிலையில் இருந்தார். சித்திரை மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்றார். இப்பொழுது உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக செய்வார். 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் பல வகையிலும் லாபங்கள் கிடைக்கும், வருமானம் பெருகும், பொன்பொருள் சேர்க்கை உண்டு, ஆடை அணிமணிகளை வாங்கி சந்தோஷம் அடையலாம். புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமருவது நற்பலன்கள் என்பது இன்னும் அதிகமாகவே இருக்கும். குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்காது, வருமானம் பெருகும், சந்தோஷம் நிலைத்திருக்கும். சூரியன் ராசிக்கு 12ஆம் ராசியில் வைகாசி மாதத்தில் அமர்ந்திருப்பதால் பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது. 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது செவ்வாயும், அதுக்கு அடுத்ததாக 2 கிரகங்கள் உங்களுக்கு பாதக நிலையில் இருந்தாலும் உபகிரகங்களும் ராஜ கிரகங்களும் சாதகமான நிலையில்தான் மிதுன ராசியான உங்களுக்கு இம்மாதத்தில் அமர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் பகவானின் ராசி என்பதினால் மாதந்தோறும் வளர்ச்சியும் ஆண்டுதோறும் மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் சற்று நிதானமும், சில நேரங்களில் குழப்பங்களும், எது செய்தாலும் அதில் உடனுக்குடனாக வெற்றிகளை கிடைக்காமல் சில நாட்கள் சில வாரங்கள் தாமதம் அல்லது தடைகள், இதிலிருந்து அதற்கு பிறகு வெற்றிகளை கொடுப்பார். உபகிரகங்கள் அப்படி கிடையாது. உபகிரகங்களை பொறுத்தவரையில் திடீர் வளர்ச்சியை கொடுக்கும். உங்கள் ராசியே உபயராசி தானே. அப்படி உபயராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உபயராசியில் பிறந்தாலே மிதுனம் கன்னியாக இருந்தால் ஆண்டுதோறும் வளர்ச்சி என்பதை விட மாதந்தோறும் வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்த மாதத்தில் அது இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு வழிகாட்டிவிடும். அந்த வகையில் குரு பகவான் சற்று பாதகம், சனி பகவான் தடைகளை தாண்டி வெற்றி பெற வழிகாட்டுவார். இதை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தசா நல்ல நிலையில் இருந்தால் செவ்வாய் பகவான் தருகின்ற சில பிரச்சனைகளிலிருந்து கூட ஈஸியாக நீங்கள் அதை தாண்டியும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சரி, தசா சரி இல்லாமல் அதிகமாக கஷ்டமாக இருக்கா? குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே தடைகள் விலகும், நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.